நம்ம வந்து இந்தியன் தேனீக்கள் சொல்லுவோம். நம்மளோட இந்தியன் தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தேன், இந்த வகையான தேனியை தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஏன்னா தேனீக்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20,000 தேனீக்களுக்கும் ஒரே ஒரு ஹெட் தான் இருப்பாங்க, அவங்க தான் குயின். இது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் வாழக்கூடிய தேனீக்கள். இது பாக்ஸ் எப்பவுமே இந்த பாக்ஸ் ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா கவர் ஆகி உள்ள இருட்டில் தான் இருக்கும். ஜனவரியிலிருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் தேன் கிடைக்கும். அதுக்கப்புறம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே தேன் வரது கம்மியாயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் ஒரு 100 பாக்ஸ் நீங்கள் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரு பாக்ஸுக்கு 1 கிலோ தேன் எடுக்கலாம். ஆவரேஜாக 1 கிலோ போது 100 பாக்ஸ்க்கு என்னாச்சு. ஹலோ வணக்கம் கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இப்போ இங்கே எங்கே வந்திருக்குன்னு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஹனி வளர்த்துட்டு இருக்கிறாரு இந்த தருமபுரி ஏரியாவில். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி பாக்ஸ் நிறைய வச்சுட்டு இருக்காரு. இவர் எப்படி வந்து ஃபார்மிங் எல்லாம் பண்ணிருக்காரு, எப்படி வந்து ஹனி வந்து எப்படி வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு, இப்படி பராமரிப்பெல்லாம் எந்த முறையெல்லாம் பண்ணிருக்காரு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரதர். நம்ம பேரு நம்ம பண்ண எங்க? என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன். நம்மளோட ஃபார்மோட நேம் வந்து துளசி ஹனி ஃபார்ம்னு சொல்லிட்டு நம்ம அதியமான் கோட்டைலாம் தருமபுரியில் அதியமான் கோட்டை நல்லம்பள்ளி தாலுக்காவில் நம்ம கலெக்டர் பங்களாவுக்கு பேக் சைடில் வச்சுருக்கோங்க. ஹைவேலேருந்து வந்தீங்க அப்படின்னா செல்ஃபி பிரிட்ஜ் இருக்குது. அந்த செல்ஃபி பிரிட்ஜுக்கு பேக் சைடில் இருக்குங்க நம்மளோட ஃபார்ம். நம்ம தேன் பண்ணை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? நாம் இந்த தேன் பண்ணையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நம்மளோட யூஸுக்காக தான் பண்ணிட்டு இருந்தோம். கடந்த ஒரு 2 வருஷமா தான் இதை பிஸ்னஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எந்த வகையான தேனீக்கள் வந்து வளர்க்குறோம்? நம்ம வந்து இந்தியன் தேனீக்கள் சொல்லுவோம். நம்மளோட இந்தியன் தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு தேன், இந்த வகையான தேனியை தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு பாக்ஸுக்கு எத்தனை தேனீக்கள் இருக்கு? நம்ம ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10,000 to 20,000 பூச்சிகள் இருக்கும் ப்ரோ. இப்போ நம்ம தேனீக்களை பொறுத்த அளவுக்கு குயின் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க, அது எதனால? ஏன்னா தேனீக்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20,000 தேனீக்களுக்கும் ஒரே ஒரு ஹெட் தான் இருப்பாங்க, அவங்க தான் குயின். ஏன்னா அவங்களால மட்டும்தான் எக்லே பண்ண முடியும். ஸோ அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ராணி தான். அதனால தான் ராணிக்கு வந்து அவ்வளோ. இப்போ இந்த தேனீக்கள் வந்து நம்ம ஓப்பன் பிளேஸ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கா, இல்லை நீங்க ஏன் மரத்துக்கு அடியில் வச்சிருக்கிறதுக்கான காரணம்? ஆக்சுவலாக இதை நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம், மரத்துக்கு அடியில் தான் வைக்கணுன்றது கிடையாது. நம்மளோட வீட்லையும் வைக்கலாம், வீட்டோட மொட்டை மாடியில் வைக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். ஏன் மரத்துக்கு அடியில் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு நிழல் பாங்கான இடமா இருக்குன்றதுனால நம்ம வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் வாழக்கூடிய தேனீக்கள். இது பாக்ஸ் எப்பவுமே இந்த பாக்ஸ் ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா கவர் ஆகி உள்ள இருட்டில் தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பிளேஸில் வச்சிருக்கோம்னா நிழல் பாங்கான இடத்துக்குமா இருக்கணுன்றதுக்காக வச்சிருக்கோம். எந்த மரத்துக்கடியில் வைக்கும் போது ஹனி வந்து நல்லா இருக்கும் ப்ரோ? எந்த மரம் அந்த மரம்ன்றதுல எதுவுமே கிடையாது ப்ரோ. நீங்க உங்களோட நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்க வீட்டு மொட்டை மாடியில் கூட வைக்கலாம். தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு ஹனி கலெக்ட் பண்ணிட்டு வரும். அப்படின்னும் போது நம்ம இந்த மரத்துல வச்சா இந்த மரத்துல மட்டும் தான் தேன் எடுக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ப்ரோ. அதோட சரௌண்டிங் 2 கிலோமீட்டர் ரேடியேஷனுக்கு தேன் எங்க இருந்தாலும் தேடி கொண்டு போய் எடுத்துட்டு திரும்ப அது கூட்டுக்கு வந்துடும். எந்த காலகட்டங்களில் தேன் வந்து நமக்கு நல்லா அதிகமா கிடைக்கும், அது எப்படி எடுத்துட்டு வரும்? நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தேன் கிடைக்கும் பிரதர். என்னன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலிருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் தேன் கிடைக்கும். அதுக்கப்புறம் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே தேன் வரது கம்மியாயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டிங்களை எல்லாமே கேரளா சைடில் கன்னியாகுமரி சைடு பாக்ஸை மாற்றிடுவோம் பிரதர். ஏன்னா அங்கே வந்து ரப்பர் மரம் பூக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீசனுக்கு ஏற்றாங்க மாதிரி தேன் எடுப்பாங்க. இங்கிருந்து நாங்கள் எடுத்து போயிருக்கோம். ஆமாம் ப்ரோ, டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ரெயின் டைம் சம்மர் டைம்லாம் வந்து மேனேஜ் எப்படி பண்ணுவோம்? ஆக்சுவலாக ரெயின் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் டைம் தான் கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும். சம்மர்ன்றது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஏன்னா நமக்கு தேன் வரதே இந்த டைம்ல தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சம்மர் தான், நம்ம இப்போ தான் தேன் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம தேன் பாக்ஸ்ல தேன் எப்படி உருவாகுது? ஆக்சுவலாக என்ன பண்ணுதுங்கன்னா தேனீக்கள் வந்து ஒரு கூட்டமாக, இது ஒரு கட்டமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிலே வாழக்கூடியது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போங்க, ஒரு காலத்தில் நம்மளோட வயலோட வரப்பில் பார்த்துருப்போம். கல் சந்தையிலேருந்து நம்ம எடுத்துட்டு இருப்போம் இல்லைங்களா, அடையாக எடுத்துட்டு இருப்போம், சாப்பிட்ருப்போம். அந்த தேனை தான் வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அந்த தேன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கூட்டம் அங்கேருந்து ஓடிடும். ஸோ அந்த கூட்டத்தை வந்து நம்ம தொந்தரவு பண்ணாமல் தேனை மட்டும் எடுக்கிறதுக்காக நம்ம பாக்ஸில் வச்சிருக்கோம். இது வந்து நியூட்டன் பெட்டின்னு சொல்லுவாங்க, மார்த்தாண்டம் பெட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நியூட்டன்றது தான் அந்த பாக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணி கொடுத்தாப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அடுக்கு இருக்கும். கீழே இருக்கிறது வந்து புழுவறைன்னு சொல்லுவோம், மேலே இருக்கிறது வந்து தேனறைன்னு சொல்லுவோம். தேனறையில் தேன் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம தேன் அறையில் இருக்கிற தேனை மட்டும் எடுக்கிறதுனால கீழே இருக்கிற புழுவறையில் இருக்கிற பூச்சிங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. ஸோ நம்ம தேனை மட்டும் அதுங்களுக்கு தெரியாமல் நம்ம எடுத்துடுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமே இதுதான்.
ஒரு பெட்டி வச்சுட்டோன்னா எனக்கு எவ்வளோ தேன் கிடைக்கும், எவ்வளோ நாளில் கிடைக்கும் அப்படின்றது தான். நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல தேன் பெட்டிக்கு எவ்வளோ அட்மாஸ்பியருக்கு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் மீன்ஸ்னால் எவ்வளோ பூக்கள் இருக்கோ அதை பொறுத்து தாங்க நம்ம தேன் எடுக்க முடியும். இப்போ நல்லா வந்து ஒரு தோட்டத்தில் சூரியகாந்தி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5 ஏக்கர் சூரியகாந்தி போட்டிருக்காங்கன்னா அந்த பொட்டிகை வச்சு எடுக்கும்போது ஒவ்வொரு பாக்ஸும் குறைஞ்சது 5லேருந்து 10 கிலோ தேன் எடுக்கலாம். கிலோ கணக்கில் தான். ஏன்னா தேனோட டென்சிட்டி அதிகம். ஆனால் அதனால வந்து நம்ம கிலோ கணக்கில் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம். தேன் வந்து ஃபில்டரிங் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி பண்றீங்க? ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபில்டரிங் ப்ராசஸ்ன்றது பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. 2 மெத்தட் தான் பண்ணுறோம். இதில் எடுக்கிற ஹனியை வந்து டைரெக்டாக நம்ம காட்டன் துணியை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இதில் நம்மளோட கை எதுவுமே படாது. நான் ஹனி எடுக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. பிரதர் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 பாக்ஸ் இருக்கும் பிரதர். இனிஷியலாக வந்து நீங்கள் பண்ணும்போது என்னோட சஜஷன் வந்து 5 பாக்ஸ், அதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. உங்களை ஒரு தொழில் ரீதியாக அதை பண்ணணும் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 பாக்ஸ் பண்ணலாம் பிரதர். அதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம ஒரு ஆடு மாடு வளர்க்கும் போது நமக்கு டெய்லி மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஆனால் தேனீப்பெட்டியை வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் டெய்லி இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் நல்ல மெயின்டெனன்ஸ் வேலை இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கணக்கில் இருக்காது. ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷம் மட்டும் தான் நம்ம அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏன்னா நம்ம டெய்லியும் திறந்து ஒர்க் பண்ணுறோன்ற பேரில் நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது டிஸ்டர்ப் ஆகி அந்த கூட்டை காலி பண்ணிட்டு போயிடும். ஸோ வாரத்தில் ஒரு டைம், அதுவும் ஒரு 10 நிமிஷம் தான் வருது. இந்த பெட்டிகளை வந்து நீங்கள் சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் வைக்கும் போது கீழே வந்து எறும்பு தொல்லை இருக்காமல் இருந்தாவே இதுக்கு சேஃப்டியாக இருக்கும்ன்றது. இல்லை இதுக்காடி நீங்கள் சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இதுங்களை வந்து நம்ம தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் பிரதர் இது நம்மளை கொட்டும். இதுங்களுக்கு நம்ம எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ நான் ஏன்னா இந்த பாக்ஸ் பக்கம் தான் உட்காந்துட்டு இருக்கேன், இதோட ஒர்க்கை தான் அது பார்க்கும். நான் பக்கம் உட்காந்துருக்கேன் எனக்கு கொட்டணுன்றதுக்காக வராது. நம்ம அதை தொந்தரவு பண்ணும் போது தான் அதை வந்து தற்காத்துக்கிறதுக்காக கொட்ட வரும் பிரதர். ஆக்சுவலாக நீங்கள் இந்த தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூலேருந்து தான் எடுக்குன்னு சொல்ல முடியாது பிரதர். எல்லா பூக்குலேருந்தே எடுக்கும். இப்போ மாம்பூவில் அதிகமாக தேன் கிடைக்கும். அதே மாதிரி தோட்டமாக இருக்கிறது. நம்ம ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை நட்டு வச்சு நம்ம இதுக்கு தேன் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. தோட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் ப்ரோ. கொய்யா, மாதுளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை, தென்னை, இதில் இந்த மாதிரியான எல்லா பயிர்லேருந்துமே தேன் எடுக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனவரியிலேருந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி பூ பூத்துட்டு இருக்கும். ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணும். அந்த 2 மாசத்துல மாம்பூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புங்கம்பூ இருக்கும். புங்கம்பூ 1 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் வேப்பம்பூ வரும். ஒவ்வொரு மாசமா கழிச்சு நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு 6 மாசம் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6 மாசத்துல இருந்து 7 மாசம் தான் தேன் எடுக்க முடியும். அந்த 6 மாசம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா பெட்டிகளை வந்து பிரிச்சிருவோம் பிரதர். அடுத்த சீசனுக்கு ஒரு பாக்ஸ் வந்து 2 பாக்ஸா பிரிச்சு ரெடி பண்ணிடுவோம். தேனீக்களுக்கு வந்து டிசீஸ் ஆல்ரெடி ஒரு பழைய டைம் வந்திருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல எதுவும் டிசீஸ் வரதில்லை. இதுல ஒவ்வொரு பெட்டிக்கு தனியா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா மெழுகந்து பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி இருக்கு பிரதர். அது வந்து இந்த பாக்ஸோட எண்டில் வந்து முட்டை வச்சுட்டு அந்த லார்வா ஃபுல்லாவே பெருசாச்சு அப்படின்னா அந்த அடைகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அந்த அடையை சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும், ராணி வந்து இந்த இடம் எனக்கு சூட்டபிளா இல்லை, ஸோ நான் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். குயின் வந்து எப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்? குயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயினோட லைஃப் ஸ்டைல் வந்து 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் அந்த 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ் வச்சுருக்கோங்க. பட் ஃபார்மாக வச்சுருக்கோங்க 1.5 இயர்ஸ்லேயே மாற்றிடுவோம் பிரதர். இதில் லாஸ்ன்றது வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்ன்றது இதில் பல சின்ன வேலைகள் நம்ம செஞ்சு கொடுக்கணும் பிரதர். என்னன்னா இப்போ நம்ம தேன் சீசனில் ஃபுல்லாக தேன் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடுறோம். இந்த தேனீக்கள் வந்து என்னன்னா அடுத்த 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு தேவையான தேனை தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துடுறோம். இதுங்களுக்கு ஃபுட்டு இருக்காது மழை காலத்தில். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணால் இதுக்கு நம்ம சுகர் ஃபீடிங் கொடுப்போம் பிரதர். அந்த மாதிரி சுகர் ஃபீடிங் கொடுத்துட்டு ப்ளஸ் இது வந்து அடிப்பலகையை மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அடிப்பலகையை வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணி சுகர் ஃபீடிங் கொடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்து இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே அதுங்களே ரெடி ஆகிடும். 1 கிலோ தேன் வந்து நம்ம என்ன பிரைஸ்? இதில் 1 கிலோ தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டியை பொறுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் பிரதர். நம்மக்கிட்ட வந்து 2 டைப் ஆஃப் ஹனி இருக்குது. ஒன்று வந்து மல்டி ஃப்ளவர்னா இப்போ நம்ம இருக்கிற தோட்டத்தில் இந்த மாதிரி பொதுவான இடத்துல இருந்து வச்சு நம்ம கலெக்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து முருங்கை தோட்டத்தில் மட்டும் வச்சு அதில் இருந்து எடுக்கிற தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃப்ளவர் வந்து நம்ம 600 கொடுத்துட்ருக்கோம் பிரதர். இதே வந்து தனியாக ஒரு பிஸ்னஸாக எடுக்கணும் ஹனியாக வாங்கி சேல் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இன்னும் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஹனி வந்து ராவா கொடுக்குறாங்களா இல்லை 2 டைப்பாகவே கொடுத்துட்ருக்கோம். ப்ராசஸ்னா டபுள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் வச்சு நேச்சுரலாக ப்ராசஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. ப்ளஸ் டபுள் பாயிலிங் மெத்தட். நம்ம டீ கடையெல்லாம் பால் சூடு பண்ணி பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதுதாங்க டபுள் பாயிலிங் மெத்தட்னும். அந்த மெத்தட்லையும் ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இல்லை டீலருக்கு நம்ம யாருக்குமே கொடுக்குறது கிடையாதுங்க. ஏன்னா டைரக்ட் கஸ்டமர் தான். இப்போ நீங்கள் ரெகுலராக எங்கிட்ட தேன் வாங்கிட்டு இருக்கவங்களே தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு 10 கிலோ தேன் கேட்குறாங்க
அவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ப்ரைஸ் இன்னும் கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். நம்ம டீலரை வந்து இதுல இன்க்ளூட் பண்றதே இல்லை பிரதர். ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றீங்களா பிரதர்? இல்ல இல்ல ஆன்லைன்ல இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பிரதர். ஆன்லைன்ல இப்போ வந்துடும், கூடிய சீக்கிரம் வந்துடும். நம்ம பேக்கிங் பண்ணி கொரியர் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராசஸ்ல நம்ம பேக்கிங் பண்றோம்? டேமேஜ் ஆகாம? இல்ல டேமேஜ் ஆகாம இருக்கும்போது நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்றது இல்ல. ஸோ கொரியர் வந்து சேஃபா ரீச் ஆயிடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மினிமம் ஒரு 100 பாக்ஸ் நீங்க வச்சு பண்றீங்க அப்படின்னாலே ஒரு பாக்ஸுக்கு 1 கிலோ தேன் எடுக்கலாம். ஆவரேஜா 1 கிலோன்னும் போது 100 பாக்ஸுக்கு என்னாச்சு? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்ஸ் வச்சு நீங்க எடுக்கும் போது எல்லா செலவும் போக ஒரு 50,000 to 70,000 நிற்கும். ஏன்னா நம்ம இதை தேனை மட்டும் நம்ம சேல் பண்றது கிடையாது, பெட்டியாவும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 50,000 to 70,000 ப்ராஃபிட் இருக்கும். We'll be right back.